சமீபத்தில் அண்ணன் அவனுக்கு வந்து 25th இயர் கொண்டாட்டம். அங்கே பார்த்தா அவரு நம்ம பெரிய குடியார மாதிரியும் படுத்து கிடந்தான் பாலா, அவன் தான் பாலான்றது. நீ வந்து இளையராஜா வந்து அவன் இளையராஜான்றது. யாரா நீ அவர் பட்டாக்கிற தமிழ் சினிமால ஒண்ணுமே புரியல. ஒரு போடி அறிவாளி அப்படிதான் சொல்லணும். அதாவது அன்னைக்கு மேடல போனா மிக திறமையான அற்புதமான நம்ம மண் சார்ந்த கதைகளை மட்டும் எடுத்து படம் பண்ற இயக்குநர்கள் அமீரன் ஆகட்டும், வெற்றிமன் சார் ஆகட்டும், ரஞ்சி சார் ஆகட்டும், படத்தை வந்து பர்கர் வாதரை குறைச்ச மாதிரி உலக சினிமா வந்து காப்பி அடிச்சு படம் பண்ணி ஜெயிச்ச ஒரு போலி அறிவாளி மிஸ்கின். எதுக்கு இந்த மாதிரி ரொம்ப அநாகரியமா ஒரு மேடையில வந்து ஒரு ஆணவத்தெல்லாம் சொல்லி பேசி ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு. ஏன்னா தமிழ் சினிமா இயக்குநர்களை நான் வந்து பெரிதும் மதிக்கக்கூடிய ஒரு கலைஞன். நான் எதையுமே நான் பண்ண மாட்டேன். என்னோட ஒப்பனை உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ப்ரொடக்ஷன் சரி மற்ற விஷயம் ரொம்ப டார்ச்சர்லாம் பண்ணக்கூடிய ஆட்சி கிடையாது. ஏன்னா நான் கீழே இருந்து வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வந்திருக்கும் தமிழ் சினிமாவில். தமிழ் சினிமாவையும் தமிழ் சினிமா இயக்குநர்களையும் பெரிதும் மதிக்கக்கூடிய ஒருத்தன் தான். ஆனா அந்த நேரம் எனக்கு வந்து ரொம்ப அருவருப்பா இருந்துச்சு. மிஸ்கின் அவர்களே, நீங்க தம்பியா இருக்கலாம், அண்ணன் இருக்கலாம், இல்ல என் ஒத்த வயதா இருக்கலாம். சினிமா சொல்லுவாங்கல்ல, உங்க அம்மா எங்க அம்மா இல்ல சினிமாடான்னு. சினிமா இது நீங்க வந்து ஒன்னும் ஒரு டைம் செட் பிலிம் பண்ணியா நீங்க வந்து ஜெயிக்கல. குத்தாட்ட பாடல்கள் சாதாரண கதையில் எடுத்தான் ஜெயிச்சிருக்கீங்க. நீங்க சுசீந்திரன் மாதிரி ஒரு மண் சார்ந்த வெண்ணிலா கபடிகள் எடுத்தோ, அமீரன் மாதிரி ஒரு பருத்திவரன் எடுத்தோ, ரஞ்சி சார் மாதிரி ஒரு மெட்ராஸ் படம் எடுத்தோ, பாலான மாதிரி சேது படம் எடுத்தோ, பாலாசித்தல் மாதிரி ஒரு காதல் படம் எடுத்தோ, ஒரு கிழங்கு மாதிரி தோண்டி எடுத்து நீங்க படம் பண்ணல. வெளிநாட்டு படங்களுடைய முகத்துல அதோட ஷார்ட்ஸை காப்பி பண்ணி சீன்ஸை காப்பி பண்ணி ஜெயிச்ச ஆள். ஸோ இங்க வந்து ஒரு போலி புத்திசாலி. அதை நான் வச்சுக்கிட்டு இன்னும் பல முறை நீங்க பேசலாம். கொஞ்சம் நாகரிகமா பேசுங்க. ஏன்னா நீங்க உட்கார்ந்துருக்க மேடைகள்ல பெரும் கலைஞர்கள் உட்கார்ந்துருப்பாங்க.